இன்றைக்கு நாடு முழுவதும் லுக்கப் நோட்டீஸ் என்பதை சமர்ப்பித்து விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் 12 மணி நேரத்திற்கு மேலாக உணவு தண்ணீர் இன்று அவர் ஒரு தீவிரவாதி போல பெங்களூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதை மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். பெங்களூர் மாநகர காவல்துறைக்கு அவர் ஒரு தீவிரவாதி, அதனால் அவரை தனிமை சிறையில் அடைத்து வையுங்கள், நாங்கள் வருகின்ற வரையில் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜனநாயக வெளியில் நின்று, அதிலும் உலகத்தில் எங்கெல்லாம் மனித உரிமைகள் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு நீதி நிலைநாட்டுவதற்காக ஒன்று கூடி உலக மக்களால் உலக அரசுகளால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்ற ஐநா மன்றத்தில் பேசிய ஒரு குற்றத்திற்காக இதுபோன்ற கொடும் சிறைகளும் சித்திரவதைகளும் வதை முகாம்களை தமிழக அரசு ஏற்படுத்தி வருவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயலல்ல. இது மனிதநேயமற்ற, ஈவு இரக்கமற்ற ஒரு பாசிச, ஒரு நாசிச நடவடிக்கையாக நாங்கள் கருதுகிறோம். ஆதலால் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் அரச பயங்கரவாதங்கள் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ, விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், தொழிலாளர்கள் என்று அனைத்து தரப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக அவர்கள் போராடுகின்ற போது அந்த போராட்ட களத்தில் அவரோடு ஆதரவு கரம் தெரிவித்து அவரோடு கைகோர்த்து அந்த போராட்டங்களில் பங்கெடுத்த குற்றத்தை தவிர வேறொன்றும் வேல்முருகனும் திருமுருகன்களும் செய்யவில்லை என்பது இங்கிருக்கின்ற ஊடகங்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இங்கே அரசு செய்கிற எந்த ஒரு அரச பயங்கரவாதத்தையும் உங்களை போன்ற ஊடகத்தின் ஊடாக நாங்கள் வெளிக்கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தால் உங்களுக்கு சிறைச்சாலை தான் பரிசு என்பதைத்தான் தற்போதைய இந்த அடிமை அரசுகள் காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இதே போன்று சங்கர் தமிழ் என்ற ஒரு தமிழன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து தன் வீட்டில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிட்டு குவைத்திலே வேலைக்கு சென்றவரை இதே போன்று ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து குவைத்தினுடைய இந்திய தூதரகத்திற்கு தகவல் சொல்லி அந்த வேலையிலிருந்து அவரை அந்த வேலையை விட்டு நீக்க சொல்லி அவரை திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே இதுபோன்று கைது செய்து இன்றைக்கு அவர் மீது 4க்கு மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து இன்றைக்கு புழல் சிறையில் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமுருகன் காந்தி அவர்களுக்கு 4 போய் இப்போது 7ஆக மாறியிருக்கிறது. இன்னும் எத்தனை வழக்குகள் அவர் சிறையில் வைத்தே கைது செய்யப்படுவார் என்கிற ஒரு நிலை தெளிவாக தெரியப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. புழல் சிறையில் இருந்தால் தலைவர்கள் நாங்கள் சென்று போய் பார்ப்போம், அதை கண்டிப்போம், அதற்கான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதற்காக அவர் இரவோடு இரவாக வேலூர் சிறைக்கு மாற்றப்படுகிறார். ஆக தமிழக அரசு தவறு மேல் தவறு செய்கிறது. இங்கு மிகப்பெரிய கொள்ளையடிக்கிற, மிகப்பெரிய லஞ்ச லாவண்ய ஊழலிலே திளைத்திருக்கிற எவரும் கைது செய்யப்படவில்லை. இன்றைக்கு தற்போது முதலமைச்சருடைய சம்பந்தி வீட்டிலே சம்பந்தியாக இருக்கின்றவர் ஒரு நிர்வாகத்துடைய இயக்குநராக பங்குதாரராக இருக்கின்றவர்களே பல 100 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டன, பல 100 கிலோக்கள் தங்கம் கைப்பற்றப்பட்டன, தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலர் அலுவலகத்திலே ரைடு செய்யப்பட்டு பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன, அளவுக்கு மீறி சொத்து சேர்க்கப்பட்டதாக குற்றங்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டன. அது எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது? அவர்கள் மீது தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? சட்டத்திற்கு புறம்பா இங்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அரசு உயர் அதிகாரிகள், பல்கலைக்கழகத்துடைய வேந்தர்கள், பதிவாளர்கள் அடித்த கொள்ளையில் யாருக்கு பங்கு போயிருக்கிறது? அதை குறித்து தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் இன்றைக்கு உங்களை போன்ற ஊடக பத்திரிகை நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு துணிவு இல்லாத, முதுகலும் இல்லாத இந்த அடிமை அரசுகள் இன்றைக்கு மத்திய நரேந்திர மோடி அரசு என்ன நினைக்கிறதோ அதை இன்றைக்கு செய்து முடிக்கிற ஒரு அடிவருடி அரசாக இந்த அரசு இருக்கிற காரணத்தினால்தான் இந்த அரசினுடைய பொய் முகங்களை, ஊழல்களை, லஞ்ச லாவணங்களை, மக்கள் விரோத திட்டங்களை, மக்கள் விரோத கொள்கைகளை எடுத்து உங்களை போன்று ஊடகத்தில் பேசுகின்ற எங்களை அல்லது இந்த ஊடகங்களே இன்றைக்கு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். சமீப காலமாக உங்கள் முன் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த மேடையில் வீற்றிருக்கிற எங்களுடைய இந்த தலைவர்களுடைய அறிக்கைகள் கூட பல முன்னணி ஊடகங்கள் போட மறுக்கிறார்கள், விவாதங்களிலே அழைக்க மறுக்கிறார்கள். எங்கள் கருத்துக்கள் அறியப்படாமலே இங்கு பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகை நீதி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களை போன்ற நண்பர்களை அழகி நாங்கள் கேட்டால், நாங்கள் உங்களுக்காகத்தான் இருக்கிறோம், உங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் நிர்வாகம் மறுதளிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை முன்னணி தொலைக்காட்சிகள் மிரட்டப்படுகிறது, முன்னணி தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர்கள் மிரட்டப்படுகிறார்கள்,
விவாதத்திலே ஒரு கவிதையை ஒப்பிட்டு பேசியதற்காக ஒரு மூத்த ஊடகவியலாளர் மிரட்டப்படுகிறார்கள். இந்த RSS பிஜேபி வன்முறை கும்பலால் முன்னணி ஊடகங்கள் தாக்கலுக்கு உள்ளாகிறது. இன்றைக்கு ஊடக நண்பர்களும் இதுபோன்று பயந்து கொண்டு எங்களை போன்று இந்த மக்களுக்காக நாசகர மோசகர திட்டங்களை எதிர்க்கின்ற எங்களை போன்றவர்களையும் ஊடகங்கள் நீங்கள் இந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு பல ஊடகங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை தமிழ்நாட்டில் அனைத்து பத்திரிகைகளுக்கும் ஏற்படும், அனைத்து ஊடகங்களுக்கும் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு எங்கள் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். 8 வழிச்சாலை கூடாது என்று ஒட்டுமொத்த தமிழகமும் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இந்த கருத்தை முன்வைத்த போது அதை குறித்து கிஞ்சித்தும் காது கொடுத்து கேட்டுக்கொள்ளாமல் ஒரு அநியாய அக்கிரம இன்றைக்கு ஆட்சியாளர்கள் காவல்துறையை கொண்டு அந்த மக்கள் மிரட்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பொய் வழக்கில் இன்றைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு விவசாயி இறந்திருக்கிறார். சேலத்திலே பல விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக குரல் கொடுத்த அனைத்து ஜனநாயக சக்திகளின் குரல் வலைகள் நெரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். நீதிமன்றத்தில் உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்களை அடுக்கடுக்காக அரசு வழக்கறிஞர் பெருமக்கள் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். என்னுடைய பிணைக்கு தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் வந்து ஆஜராகிறார். ஒரு சாதாரண வழக்குக்கு தமிழ்நாட்டில் வேற அட்வொகேட் ஜெனரலுக்கு வேற வேலைகளே இல்லையா? எத்தனை பிரச்சனைகளுக்கு, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொள்ளை, எத்தனை வழிபறி, எத்தனை கொலைகள், எவ்வளவு அநியாயங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள் நடைபெறுகிறது. இந்த பாலியல் வன்முறை 3 வயது குழந்தை 6 மாத குழந்தை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்ற காம வெறியர்களை கைது செய்து பிணையில் விடாமல் இருப்பதற்கு தன் எதிர்ப்பை பதிவு செய்ய வர மறுக்கிற தமிழ்நாட்டுடைய மக்கள் பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற அட்வொகேட் ஜெனரல்கள் எங்களை போன்று போராடுகின்றவர்களை பிணையில் விடக்கூடாது என்பதற்காக விமானம் ஏறி மதுரைக்கும் சென்னைக்கும் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த நாசிசம், இந்த பாசிச அரசனுடைய அடக்குமுறை எந்த அளவுக்கு தலைவரித்து ஆடுகிறது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருமுருகன் காந்தி செய்த குற்றம் என்ன? தான் விடுதலை செய்யப்பட்ட பிறகு எந்த அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அரசியல் இயக்கம் அல்லாமல் ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கத்தை கட்டமைத்து போராடுகிறாரோ அந்த அரசியல் அமைப்பை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவிப்பது தவறா? எந்த பெரியாரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு மே 17 இயக்கத்தை நடத்துகிறாரோ அந்த தந்தை பெரியார் அவர்களுக்கு சிலைக்கு மாலை அணிவித்தது தவறா? நேற்றைய தினம் தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய மாவட்ட செயலாளர் தோழர் குமரன் உள்ளிட்ட 9 தோழர்கள் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தார்கள் என்பதற்காக தேச விரோத வழக்குகளிலே பதிவு செய்கிற இந்த அநியாயம் அக்கிரமங்கள் இந்திய நாட்டில் வேறு எந்த மாநிலத்தில் நடைபெற்றது உண்டா? அண்ணாவின் பெயரால் பெரியாரின் பெயரால் ஆட்சி நடத்துகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடி வருடிகளை நான் கேட்கிறேன். பெரியார் சிலைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மாலை அணிவிப்பது என்ன குற்றம்? இந்த அடுக்கடுக்கான அநியாயங்களை, அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டங்களை போட்டு எங்களை அடக்க நினைத்தால், ஒடுக்க நினைத்தால், எங்கள் போர் குணத்தையும் போராட்ட குணத்தையும் நீங்கள் மழுங்கடிக்க நினைத்தால் நிச்சயமாக ஏமாந்து போவீர்கள். இதற்கு எதிர்வினையை வருகின்ற தேர்தலில் இந்த ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் அறுவடை செய்வீர்கள் என்பதை நேரத்திலே தெரிவித்து மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் உள்ளிட்ட நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிற 9 தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்கள், ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற தோழர் சங்கர் தமிழன் உள்ளிட்ட 8 வழிச்சாலைக்காகவும் ஸ்டெர்லைட்டுக்காகவும் போராடிய அனைத்து தோழர்களையும் நிபந்தனையின்றி மானமுள்ள ஒரு அரசாக இருந்தால், அண்ணாவின் பெயரை சொல்கின்ற அரசாக இருந்தால், பெரியாரின் படங்களை துண்டறிக்கையிலே அழைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் துண்டறிக்கையிலே அச்சடிக்கின்ற நீங்கள் அந்த பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததற்காக தேச துரோக வழக்கு போடுகின்ற வெட்கமா இல்லை உங்களுக்கு? ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு காவல்துறை அடக்குமுறை ஆட்சி, காற்று தருபார் ஆட்சி, நீதியை கொண்டு நடைபெறாத ஒரு ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செல்வம் தலைமையிலான 2 நபர் கொண்ட நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடியவர்கள் மீது போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டங்கள் உடைத்தெறியப்பட்டிருக்கின்றன. நான் சிறையில் இருக்கின்ற போதே திண்டுக்கல்லில் நடந்த ஒரு டாஸ்மார்க் எதிரான போராட்டத்தில் நானே தலைமையேற்று நேரடியாக நடத்தினேன் என்று என் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்குக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு சட்டத்தை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் கூட நீங்கள் எல்லாம் எதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவராக மாவட்டத்துடைய எஸ்பியாக எத்தனை முறை இந்த அரச பயங்கரவாதத்தை நேர்மையான நீதியரசர்கள் காரி துப்பினாலும், தன் சட்டத்தின் துணை கொண்டு பேனா முனைகளால் எத்தனை தீர்ப்புகளை வழங்கினாலும் கிஞ்சித்தும் கவலைப்படாத அடக்குமுறையாளர்களே, ஆட்சியாளர்களே, உங்களுக்கான காலம்
மிக விரைவில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அநியாய அக்கிரம நடவடிக்கைகளை போராடுகின்ற போராளிகள் மீது, போராடுகின்ற இயக்கவாதிகள் மீது, போராடுகின்ற அரசியல் கட்சிகள் மீது காட்டுமிராண்டித்தனமான இந்த காட்டு தற்பாரை நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி எச்சரிக்கிறது. திருமுருகன் காந்தி அவர்களுக்கு சிறையிலோ வழியிலோ எந்தவித உடல் உபாதைக்கும் உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு இந்த அடிமை எடப்பாடி அரசும் தமிழக காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, நீங்கள் உண்மையிலேயே மக்களின் உணர்வுகளை மதிப்பதாக இருந்தால் நீதிமன்றத்தின் பல பொய் வழக்குகளிலே நீதியரசனுடைய தீர்ப்புகளுக்கு குறைந்தபட்சம் எங்களை போன்ற போராடுகிறவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் உங்களை சாடுகிறார்கள், உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்து தலையில் குட்டுகிறார்கள்.